வணக்கம். ஓம் நமோ நாராயணி. ஸ்ரீ சொர்ணலட்சுமி ஜோதிடம் சந்தானஜி தமிழ் புத்தாண்டு பலனை பத்தி இப்போ பேச வந்திருக்கோம். அதாவது மேஷ ராசிக்கு சூரியன் ஏப்ரல் 14 அதாவது பராபவ வருடம். இந்த வருடம் பராபவ வருடம் சித்திரை 1 ஏப்ரல் 14 சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு சஞ்சாரமாகிறார். இது நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம். இந்த சூரியன் மேஷத்துக்கு வந்த பிறகு ஏப்ரல் 14 இங்கிலீஷ் தேதி. பொதுவா இயற்கை சீற்றங்கள்லாம் ரொம்ப பிரச்சனைகள் அதிகமா இருந்தது. இது வரைக்கும் சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்களும் ஒன்னா இணைஞ்சிருந்தது நமக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் கிடையாது. கடந்த ஒரு 15-20 நாளா பாத்தீங்கன்னா, அதாவது நான் சொல்றது தமிழ் வருஷ பிறப்புக்கு முன்னாடி சொல்றேன். இந்த சூரியன், சனி, செவ்வாய் ஒன்னா இணைஞ்சது மீன ராசியில இயற்கை சீற்றங்கள், இந்த மாதிரி போர் அபாயங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது அந்த அளவுக்கு திருப்தி தர விஷயம் கிடையாது நமக்கு. இந்த சூரியன் மேஷ ராசிக்கு வந்த பிறகு நமக்கு ஓரளவுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால ஏப்ரல் 14 சூரியன் மேஷ ராசிக்கு சஞ்சாரமாகிறது. நம்ம தமிழ் புத்தாண்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்றோம். அதாவது பராபவ வருடம் சித்திரை 1 ஏப்ரல் 14. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கால சக்கர தத்துவப்படி முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் 12ல இருந்து பல இன்னல்களை கொடுத்தாரு. சூரியன் சனி ஒன்னா இருக்கிறது பூர்வ புண்ணியம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். 10வது குறைக்கு ராசிநாதன் செவ்வாயும் ஒன்னா சேர்ந்திருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. சோ இந்த சூரியன் மேஷ ராசிக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதாவது ராசிக்கு 5ஆம் அதிபதி சூரியன் உச்சம் பெறும் போது தேக ஆரோக்கியம், முகப்பொலிவு, எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். சூரியன் மேஷத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பான விஷயம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயும் ஒரு மாதம் கழித்து மேஷ ராசிக்கு வந்துருவார். சோ மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த சூரியன், செவ்வாய் ரொம்ப சிறப்பான விஷயங்களா இருக்கு. இருந்தாலும் இந்த சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதால கண் திஷ்டிகள் படாத மாதிரி நடந்துக்கணும். இந்த மேஷராசி நேயர்கள் கண் திஷ்டி படாத மாதிரி நடந்துக்கணும். தொழில்ல ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏற்படும். ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு போகணும். முடிந்த அளவுக்கு இடமாற்றம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மேஷராசி நேயர்களுக்கு. பொதுவாவே மேஷராசிக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசிக்குமே குரு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் ஆனாதான் முழு நோக்கு பார்வையா சனியை பார்ப்பார். சோ குருவருள் திருவருள் சொல்லுவாங்க. குருவுடைய பார்வை சனியை பார்க்கும் போது தர்ம கர்மாதிபதி யோகம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி குருவும் 10ஆம் அதிபதி சனியும் குரு சனியை பார்க்கும் போது நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அதுவும் இல்லாம குரு கடகராசிக்கு உச்சம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கறதால, குரு சனியை பார்க்கறதால தர்ம கர்மாதிபதி யோகம் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஜூன் மாதம் சில பஞ்சாங்கள்ல ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி பாத்தீங்கன்னாக்கா 26ஆம் தேதி குரு சஞ்சாரம் ஆயிடுறாரு, மே 26. ஸோ மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு வர்றது மேஷ ராசிக்கு மிக உன்னதமான பலன். பொதுவா எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா குரு கடகராசிக்கு வரும்போது சனியை முழு நோக்கு பார்வையா பார்க்கும் போது சனியுடைய வீரியம், சனியுடைய கொடூரத்தன்மை கொஞ்சம் குறையும். ஸோ இந்த வேர்ல்டு வார், அதாவது இந்த உலக சீற்றங்கள் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ரொம்ப முக்கியமான விஷயம், தங்கம் ஒரு முடிவுக்கு வரும். அதாவது ரேட் ரொம்ப பிளக்சுவேஷனா இருக்கு, ஏற்ற இறக்கமா இருக்கு. இதெல்லாம் ஒரு நிலையா ரேட்டுக்கு நிற்கும் இந்த குரு கடகராசிக்கு வர்றது. மேஷராசி நேயர்களுக்கு சிறு பிள்ளைகள், அதாவது கல்வி சம்பந்தப்பட்டது, ஆரம்ப கல்வியில இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா கல்வி சிறப்பா இல்லை. என்ன காரணம்னா புதன் 3ஆம் அதிபதி புதன் நீச்ச நிலையில இருக்காரு. நீச்ச நிலையில இருக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. ஸோ செவ்வாயும் புதனும் சனியும் ஒன்னா இணையிறது நமக்கு பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வியில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதன் பிறகு மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு கடகத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ராசியிலே சுக்கிரன் இருக்கிறது மிக மிக அற்புதமான விஷயம். நீண்ட நாளா இந்த ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு கல்யாண யோகம்
தேடி வரும். அதே மாதிரி சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு நிச்சயமா மேஷராசி நேர்களுக்கு ஒரு 1/4 கிரவுண்டாவது வாங்கக்கூடிய அமைப்பு வரும். ஏன்னா 4ஆம் இடம்ன்றது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய இடம். அந்த இடத்துல குரு வர்றதால, உச்சம் பெறுறதால நிச்சயமா இடம் வாங்கக்கூடிய அமைப்பும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பும் வரும். ஸோ செவ்வாயும் மே மாதத்துல பெயர்ச்சி ஆகும்போது, ஸோ ஆரோக்கியமும், கல்வியும், நல்ல வளர்ச்சிகளும் மேஷராசிக்கு வரும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த தமிழ் புத்தாண்டு பலன் மேஷராசிக்கு ஆரம்பத்துல 1 மாத காலம் சிறப்பா இல்ல. போக போக மேஷராசிக்கு குரு மாறின பிறகு ரொம்ப சிறப்பா இருக்கு. ரிஷப ராசிக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியனோட இருக்கிறது, 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி உச்சமா இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதாவது லாபஸ்தானத்துல சனி பகவான் யோகாதிபதி இருக்கிறது இந்த ராசிக்கு மிகப்பெரிய ஜாக்பாட். அதாவது தமிழ் புத்தாண்டு. குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் விரய செலவு, பயண செலவு, தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி 2ல இருக்கிறது அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது. சரிங்களா? மற்றபடி ஆரம்ப கல்வியில இருக்கிற குழந்தைகளும், தொழில் செய்யக்கூடிய அனைத்து நபர்களும் இந்த ரிஷபராசிக்கு சனி யோகமான பலனை கொடுக்கும். ஏன்னா 10, 9, 10 சனி லாபஸ்தானத்துல இருந்து 3ஆம் பார்வையா ராசியை பார்க்கும்போது இது உன்னதமான பலன். அதாவது யோகாதிபதி ராசியை பார்க்கறது மிக உன்னதமான பலன். ஸோ இந்த ரிஷபராசி நேர்களுக்கு சனியுடைய சஞ்சாரமும், சுக்கிரனுடைய சஞ்சாரமும், புதனுடைய சஞ்சாரமும் சிறப்பா இருக்கிறதால இந்த தமிழ் புத்தாண்டு ஹார்ட் ஒர்க் இல்லாம ஸ்மார்ட் ஒர்க்கா போகக்கூடிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்கு இருக்கு. மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக சிறப்பா இருக்கு. ஏன்னா ராசிநாதன் புதன் தசம கேந்திரத்துல இருக்கிறதும், யோகாதிபதி சனி கூட இருக்கிறதும், 9 கூடிய கிரகம் ராசிநாதனோட சேர்ந்து இருக்கிறது மிக உன்னதமான பலன். ராசியிலே குரு இருக்கிறதும் மிக அற்புதமான விஷயம். ஒரு குண்டுமணி தங்கமாவது இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க. இந்த மிதுன ராசி நேர்கள் குரு ராசியிலே இருக்கிறதால நிச்சயமா தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு வரும். ஆரம்ப கல்வியில் இருக்கிறவங்களும், உயர்கல்வியில் இருக்கக்கூடியவங்களும் நிச்சயமா கல்வி ஸ்தானம் சிறப்பா இருக்கும். என்ன காரணம்னா குரு வீட்டுல புதன், புதன் வீட்டுல குரு, பத்திர யோகம், பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரு புதனுடைய வீட்டுல இருக்காரு, புதன் குருவுடைய வீட்டுல இருக்கார், யோகாதிபதி சனியோட இருக்கார். ஸோ தொழில் வளமும், கல்வி வளமும், முக்கியமா ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பா இருக்கும். மிதுன ராசி நேர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கல்வியிலும், ஆரோக்கியத்திலும், பண வருவாயிலும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் ரொம்ப ரொம்ப வேகமா, துரிதமா நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தேடி வரும். சுக்கிரனும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். சுக்கிரனும் ரொம்ப சிறப்பா இருக்கார். மேஷத்துல இருக்கிறது, பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறது மிக சிறப்பான விஷயம். ஸோ இந்த மிதுன ராசி நேர்கள் சுக்கிரன், சனி, புதன், குரு இந்த ராஜ கிரகங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கிறது மிதுன ராசி நேர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ராகு கேதுவுடைய சம்பந்தமும், அதாவது 3ஆம் இடத்துல கேதுவும் 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தகப்பனாருக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. ஏன்னா 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது. மற்றபடி பெருசா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்குது இந்த மிதுன ராசி நேர்களுக்கு. கடகராசி நேர்கள், கடகத்துக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது 2 மாதம் கழித்து குரு கடகராசிக்கு சஞ்சாரம் ஆகிறது கடகராசி நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. முக்கியமா செவ்வாய் சனி ஒன்னா இணைஞ்சு 9ஆம் இடத்துல இருக்கிறது கண் திஷ்டி படாம பார்த்துக்கணும். எதையுமே கொஞ்சம் நிதானிச்சு செய்யணும். ஏன்னா தொழில் கிரகம் செவ்வாய் 5, 10 கூடிய செவ்வாய் சனியோட சம்பந்தப்பட்டது. தொழிலில் ஏகப்பட்ட திஷ்டிகள், 2வது தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் கடகராசிக்கு. ஏன்னா ராசிக்கு 8ல ராகு இருக்கிறதும், 2ல கேது இருக்கிறதும், இப்பதான் அஷ்டம சனி விடுதலை ஆயிருக்கு உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஸோ சனி 9ல செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதும் ஆரம்ப கட்டம் கடகராசிக்கு சிறப்பா இல்லை.
குரு வந்து கடகராசிக்கு வந்த பிறகுதான் இந்த அதாவது ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகுதான் கடகராசிக்கு ஜென்ம குருவா இருந்தாலும் அவர் உச்ச குருவா இருக்கிறதால பூர்வ புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ 12ஆம் இடம் குரு இருக்கிறது ராசியில உச்சம் பெறும்போது மிக மிக அற்புதமான பலனை கொடுக்கும். ஏன்னா உச்ச பலம் வந்து 5, 7, 9ஆம் பார்வையா கடகராசிக்கு கிரகங்களை பார்ப்பார். முக்கியமா செவ்வாய், சனி இவங்களை பார்க்கும்போது இந்த கடகராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 10ல இருக்கிறது ரொம்ப விசேஷம்தான். ஸோ இந்த திருமணம் ஆகாதவங்க, 2வது கலைத்துறை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க, இந்த கடகராசி நேயர்களுக்கு உன்னதமான பலன் கொடுக்கும். சீக்கிரமா வந்து அவங்களுக்கு எல்லா விஷயமும் ஈடேறும். சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ராசிக்கு அதிபதி சூரியனே உச்சமா இருக்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம்தான். 9ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறுறது மிக மிக அற்புதமான விஷயம். இருந்தாலும் சூரியனுக்கு மிக அருகில் சனி இருக்கிறது சிறப்பா இல்லை. அதாவது ராசிக்கு 8ல சனி இருக்கிறதும் செவ்வாயும் கூட சேர்ந்து இருக்கிறதும் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்ப சூழ்நிலை சரியில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் கிரகம் மே மாதத்துக்கு மேஷத்துக்கு வந்த பிறகு இந்த சூரியன் ரிஷபத்துக்கு விலகி போவார். ஸோ சிம்மராசி நேர்கள், அதாவது சிம்ம ராசிக்கு மே மாதத்துக்கு பிறகுதான் தமிழ் புத்தாண்டு சிறப்பா இருக்கும். ஆரம்பம் ஒரு மாதம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஏன்னா அஷ்டமத்துல சனி இருக்கிறது, எல்லா விஷயத்திலும் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குரு வேற கடகராசிக்கு 12ல தான் உச்சம் பெறுறார். விரயஸ்தானத்துல குரு உச்சம் பெறுறது அவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லை. வேணும்னா அந்த 8ல இருக்கிற சனிய குரு பார்க்கறது கொஞ்சம் அந்த கொடூரத்தன்மை வீரியம் குறையும், கெடுபலன்கள் குறையுமே தவிர சிம்ம ராசிக்கு எல்லாத்தையும் வாரி கொடுத்துருவாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சனி 8ல இருக்கிறதும் கொஞ்சம் நிதானிக்கணும். 2வது புதன் 8ல இருக்கிறதும் நிதானிக்கணும். ராசிக்கு 7ல ராகு, ராசியில கேது இருக்கிறதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சிம்ம ராசி நேயர்கள் ஏற்கனவே அவங்க அன்றாடம் பண்ணிட்டு இருக்க வேலையை கண்டினியூ பண்ணலாம். புது முயற்சி, புது இடம் மாற்றம், சம்பளம் அதிகமா எதிர்பார்க்கறது, இல்ல ஒரு இடத்துல இருந்து சுவிட்ச் ஓவர் பண்ணி போறது, அதெல்லாம் கட்டாயமா செய்யக்கூடாது. ஏன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு அவ்வளவு சிறப்பா இந்த தமிழ் புத்தாண்டு இல்லை. ஆனா கடகராசிக்கு குரு வந்த பிறகு, அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் செவ்வாய் சனியை விட்டு விலகும் போது சிம்ம ராசிக்கு ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடிய பலனை ஏற்படும். எப்போ? மே மாதத்துல. சிம்ம ராசி நேயர்களுக்கு மே மாதத்திலிருந்து ஓரளவுக்கு நன்றாக உள்ளது. கன்னிராசி நேயர்கள், அதாவது கன்னிராசிக்கு தமிழ் புத்தாண்டு மிக சிறப்பா இருக்கு. பஞ்சமாதிபதி சனி 7ல இருந்தாலும் கண்டக சனி, சப்தம சனின்னு சொல்லுவாங்க. இருந்தா கூட சனி ஒன்றும் பெரிய கெடுதல் கன்னிராசிக்கு பண்ணிட மாட்டார். சுக்கிரன் வந்து ஆரம்ப கட்டத்துல 8ல இருக்கிறது கொஞ்சம் வரவேண்டிய அதிர்ஷ்டங்கள், வரவேண்டிய சுப நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் தள்ளி போகும். அதுவும் சுக்கிரன் ரிஷபராசிக்கு போன பிறகு கன்னிராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். குரு 10ல இருக்கிறது சிறப்பு கிடையாது. ஆனா அதே குரு 11ஆம் இடத்துக்கு வரும்போது, அதாவது ஜூன் மாதத்துல குரு பெயர்ச்சி ஆன பிறகு கன்னிராசிக்கு அற்புதமான பலன் கொடுக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துல குரு வர்றதும், இந்த சனியை 7ல சப்தம சனியை பார்க்கறதும் கன்னிராசிக்கு மிக உன்னதமான பலன் கொடுக்கும். பல நாள் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். கல்வி தடையா இருக்கிறவங்களுக்கு கல்வி சரியாகும். முக்கியமா 5, 6 சனி ருணரோக சத்ருஸ்தானாதிபதி. அந்த சனி 7ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பார்க்கறதால கன்னிராசிக்கு நீண்ட நாள் கடன், நீண்ட நாள் வியாதி, நீண்ட நாள் பணம் கட்டிட்டு லோன்ல கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு மிக மிக உன்னதமா இருக்கு. ஆரம்ப கட்டத்திலையும் சரி, முடிகிற கட்டத்திலையும் சரி, இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஜூனுக்கு மேல மிக மிக சிறப்பா இருக்கு. ஸ்ரீ சொர்ணலட்சுமி அம்மன் அருள் எல்லோருக்கும் பரிபூரணமா கிடைக்கட்டும். அக்ஷயாக்கா, எனக்கு மன கஷ்டமும் பண கஷ்டமும் உடனே தீரணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுக்கா. வினோ,
அதுக்குதான் ஸ்ரீ சொர்ணலக்ஷ்மி ஜோதிடம் இருக்கே. இப்பவே என் அக்காவையும் என் அக்கா வீட்டுக்காரையும் கூட்டிட்டு போறேன். ஸ்ரீ ஸ்வர்ணலட்சுமி ஜோதிட நிலையம். உடனே ஸ்ரீ சொர்ணலக்ஷ்மி ஜோதிட நிலையத்துக்கு வாங்க. ஜோதிட நிபுணர் சந்தானஜி உங்களுக்கு நல்ல வழிய காட்டுவாரு. ஸ்ரீ ஸ்வர்ணலட்சுமி ஜோதிட நிலையம். எண் 9, பிள்ளையார் கோவில் தெரு, மகாமாரியம்மன் கோவில் பின்புறம், வேலப்பாடி பஸ் ஸ்டாப், வேலூர். செல் 9159144963 மற்றும் 7708135963. உங்க வாழ்க்கையில மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அடைய சரியான வழி. ஸ்ரீ ஸ்வர்ணலட்சுமி ஜோதிட நிலையம். துளாராசி ராசிநாதனே 7ல இருக்கார். உச்சம் பெற்ற லாபாதிபதி சூரியனோட ராசியை வேற குரு பார்க்கிறார். யோகாதிபதி சனியும் 6ஆம் இடத்துல இருந்தாலும் மிக உன்னதமான ஸ்தானத்துல இருக்கார். துளாராசிக்கு மிக மிக முதல் தர யோகமா நம்ம சொல்லலாம் இந்த தமிழ் புத்தாண்ட. ஸோ குரு ராசியை பார்க்கறதும், ராசிக்கு அதிபதி சுக்கிரன் மேஷத்துல இருந்து ராசியை பார்க்கறதும், செவ்வாய் சனி 6ஆம் இடத்துல இருந்தாலும் இன்னும் ஒரு மாதத்துல செவ்வாய் விலகி மே மாதத்துல மேஷத்துக்கு வர்றதால எல்லா கிரக நிலைகளும் சிறப்பா இருக்கு. ராகு கேது கூட பாத்தீங்கன்னா, கேது லாபஸ்தானத்துல இருக்கார், ராகு 5ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ துளாராசி நேயர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பா இருக்கு. முக்கியமா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், ஆரம்ப கல்வியில இருக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கல்வியில இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். டியூஷன் வைக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் கிட்ட இருந்து சொல்லி கொடுக்கணும். உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பா இருக்கும். காரணம் என்னன்னா, செவ்வாயும் சனியும் ஒண்ணா சேர்றது முக்கியமா இன்ஜினியரிங் லைன்ல இருக்கிறவங்க, டெக்னிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஏன்னா கடகராசிக்கு குரு வரும்போது இந்த சனி செவ்வாயை பார்க்கறது மிக உன்னதமான பலன் துளாராசி நேயர்கள் கொடுக்கும். ஸோ துளாராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்துல இருந்து முடிவு வரை மிக சுபமா இருக்கு. விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பான விஷயம். செவ்வாய் சனி ஒன்றா இருக்கிறது சொத்துல சட்ட சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு தாயாருக்கு உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தன யோகாதிபதி குரு அஷ்டமத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு குரு அழகா பெயர்ச்சியாகி விருச்சிக ராசியை பார்க்க போறாரு. ராசிநாதன் செவ்வாயை பார்க்க போறாரு. இந்த ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க போறாரு. ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு கூட ரொம்ப சிறப்பா இருக்கு. முக்கியமா விருச்சிக ராசி நேயர்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட லைன்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய விளைச்சல், எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா செவ்வாய் சனி ஒண்ணா இருந்தா பொறியியல் சம்பந்தப்பட்ட துறையில குரு பார்க்கறதுக்கு அதுல ஒரு நல்ல நிபுணத்துவமா இருப்பாங்க. அதுவும் சிறப்பா இருக்கு. ராகு கேது சம்பந்தப்பட்டதும் விருச்சிக ராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. முக்கியமா குரு கடகராசிக்கு வரும்போது விருச்சிக ராசிக்கு தங்கம் சேரக்கூடிய அமைப்பு வருது. காரணம் என்னன்னா, 2, 5 கூடிய குரு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை பார்க்கும்போது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும்போது நிச்சயமா பழைய நகைகளை கொடுத்துட்டு புது நகைகளை வாங்குவாங்க. தங்கம் சேரக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொதுவாகவே பிள்ளைகளுடைய கல்வி, உடல் ஆரோக்கியம், முக்கியமா தனம் சேரக்கூடியது, பொன் சேரக்கூடியது எல்லாமே ஒரு படி நல்லாவே இருக்கு. ஆனா விருச்சிக ராசி நேயர்கள் தாயாருக்கு உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி சொத்து வாங்குறது விற்கிறதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா செவ்வாய் சனி ஆரம்ப கட்டத்துல ஒண்ணா இருக்கிறது சொத்துல சட்ட சிக்கல் இருக்கிறது. உதாரணத்துக்கு பட்டா இல்லாத இடம் வாங்குறது, பேப்பர் ஒர்க்கு சரியில்லாம இருக்கிறது, லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது விற்கிறதுல விருச்சிக ராசி நேயர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இடம் வாங்குற விஷயமும் தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் செலுத்தணும். மற்றபடி நிதி நிலைமை, தேக ஆரோக்கியம் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு விருச்சிக ராசிக்கு. தனுசு ராசி ராசிநாதனே 7ல இருக்காருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ராசிநாதன் ராசியை பார்க்கறது மிக உன்னதமான பலன். திருமணம் தடையா இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். கல்வி சிறப்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கு கல்வி சிறப்பா இருக்கும். நீண்ட நாள் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமா மாற்று ஏற்பாடு கிடைச்சி மாற்று மருந்து சாப்பிட்டு உடல் நலத்துல நல்லா தேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஸோ குரு 7ல இருக்கிறது கெடுதலான விஷயம் கிடையாது. தனுசு ராசி நேயர்கள்
ராசிக்கு அதிபதி குரு வந்து 7ஆம் இடத்துல இருந்து முழு நோக்கு பார்வையா ராசியை பார்க்கறது மிக அற்புதமான விஷயம். மற்ற கிரகங்கள் பார்க்கும்போது செவ்வாய் சனி 4ல இருக்கிறதும் கடுமையான விஷயங்கள் கிடையாது. ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறதும் கேது 9ஆம் இடத்துல இருக்கிறது கூட தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ எந்த விஷயத்தையுமே துணிச்சலா தைரியமா எடுக்கக்கூடிய விஷயத்துக்கு ராகு 3ல இருக்காரு. ராசிநாதன் குரு வந்து 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறாரு. செவ்வாய் பஞ்சமாதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. எல்லாத்துக்கும் மேல 9ஆம் அதிபதி சூரியன் 9க்கு 9ல உச்சமா இருக்கார். ஸோ தனுசு ராசிக்கு சூரியன் உச்சமா இருக்கிறது மிக மிக உன்னதமான பலன். என்ன கேட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு 100க்கு 95% கொடுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கு. ராசிநாதன் 7ல இருக்கிறதும் 9க்கு 9ல சூரியன் உச்சமா இருக்கிறதும் 4ஆம் இடத்துல செவ்வாய் பலமா இருக்கிறதும் எல்லாம் அதே மாதிரி எந்த விஷயத்தை எடுத்தாலும் துணிச்சல் வேணும், தைரியம் வேணும். அந்த ராகு 3ஆம் இடத்துல உட்கார்ந்து குரு ராகுவை பார்க்கறதும் ரொம்ப சிறப்பான விஷயம். அதே மாதிரி குரு கடகராசிக்கு ஜூன் மாதம் பெயர்ச்சி ஆகிறது தனுசு ராசிக்கு மிகப்பெரிய கெடுதல் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா அவர் 1 4 கூடையவர் 8ல உச்சம் பெறுறது மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்துட மாட்டாரு. சுப விரயங்களை கொடுப்பாரு. கொஞ்சம் விரய செலவை கொடுப்பாரு. மற்றபடி மிக கெடுபலனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. தனுசு ராசி நேயர்களுக்கு இடமாற்றத்தோட ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசிக்கு மிக சிறப்பா இருக்கு. ஒரு பொற்காலம் சொல்லலாம். மகர ராசி ராசிநாதனே வெற்றி ஸ்தானத்துல 3ல இருக்காரு. ரொம்ப விசேஷமான அமைப்பு. 3 12 கூடிய குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ கெடு விஷயம் சொல்ல முடியாது. 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்துக்கு அதாவது மகர ராசிக்கு சுக்கிரன் தாங்க யோகாதிபதி. யோகாதிபதி 4ல உட்கார்ந்துருக்கிறது வேற என்ன வேணும் உங்களுக்கு? நல்ல லக்ஸரி, நல்ல கம்ஃபர்ட் எல்லாமே கொடுப்பாரு. மகர ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சனி சிறப்பா இருக்காரு. சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு. ஸோ உங்க வருமானம் பெருக போகுது, தொழில் வளம் பெருக போகுது, எல்லாமே இருக்கு. ஆனா இந்த செவ்வாய் சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது ஆரம்ப ஒரு மாதம் மிக கவனமா இருக்கணும். கண் திருஷ்டி படுற மாதிரி எந்த விஷயத்திலையும் கலந்துக்க கூடாது, நடந்துக்க கூடாது. இந்த மகர ராசிக்கு ஒரு சின்ன எச்சரிக்கையா இருக்கட்டும். மற்றபடி ராகு கேது அவ்வளோ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஜாதகத்துக்கு ராசிநாதன் சனியும் குருவும் சுக்கிரனும் மிக சிறப்பா இருக்கு. 100க்கு 75% இந்த மகர ராசி நேயர்களுக்கு கொடுக்கலாம். மகர ராசிக்கு ஆரம்ப கல்வியில இருக்கிறவங்களுக்கு அதாவது குழந்தைகளுக்கு இந்த ஒரு 7th 8th இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் சனி ஒண்ணா இருக்கிறதால கொஞ்சம் ரொம்ப சேட்டை அதிகமா இருக்கும். ஆரம்ப கல்வியில கொஞ்சம் நிதானமா இருக்கும். இந்த செவ்வாய் மே மாதம் விலகி போன பிறகு கல்வியில ஒரு தரமா இருக்கும். ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் சுக்கிரனோட சேர்றது மிக உன்னதமான அமைப்பு. ஸோ மகர ராசி நேயர்களுக்கு தொழில் வளம், பொருள் வளம், தேக ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பா இருக்கும். ஒரு எச்சரிக்கையான விஷயம் என்னன்னா கண் திருஷ்டி படாம மகர ராசி நேயர்கள் நடந்துக்கணும். மற்றபடி எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. இடமாற்றம் கூட ரொம்ப பாதகமா ஒன்றும் இல்லை, சாதகமா தான் இருக்கு. ஸோ மகர ராசிக்கு சனியும் குருவும் மிக மிக முக்கியமான விஷயம். சுக்கிரன் ரொம்ப உன்னதமா இருக்காரு. அடுத்து உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடத்துக்கு வர்றார் சுக்கிரன். அது கூட நல்லா தான் இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. கும்பராசிக்கு குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது மிக சிறப்பான விஷயங்க. ராசிநாதன் சனியும் 2ஆம் இடத்துல இருக்கிறது குடும்ப சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சனி 2ல இருக்கிறது மிகப்பெரிய பாதகத்தை கொடுத்துறாது. காரணம் என்னன்னா ராசிநாதன் 2ல இருக்கார். அவர் 3க்கு போய் நீச்சமாகும் போது தான் தேக ஆரோக்கியங்கள்லாம் பிரச்சனை கொடுக்கும். நான் சொல்றது வந்து 2.5 வருடம் கழித்து தான். ஸோ இப்போ சனி பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு. குரு 5ஆம் இடத்துல இருந்து கும்பராசியை பார்க்கறதும் சிறப்பா இருக்கு. ராசியில லக்னத்துல அதாவது குரு கும்பராசியில ராகு இருக்கிறது மிக சிறப்பான அமைப்பு. குரு ராகுவை பார்க்கறது ரொம்ப உன்னதமான அமைப்பு. எதிலுமே துணிச்சல், தைரியம் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் சனி ஒண்ணா இருக்கிறது குடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். தொழில் விஷயங்கள்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல படிச்சு பார்த்து அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடணும். ஏன்னா 2ஆம் இடம்ன்றது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், பணம் குடுக்கல் வாங்கல் ஸ்தானம். இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். செவ்வாய் சனி ஒண்ணா இருக்கிறது சிறப்பான விஷயம் கிடையாது. மே மாதத்துக்கு பிறகு செவ்வாய் வந்து மேஷ ராசிக்கு வந்த பிறகு ஓரளவுக்கு பரவாயில்லை. சுக்கிரன் ரொம்ப சிறப்பா இருக்கு. இன்னும் போக போக சுக்கிரன் வந்து இன்னும் நல்லா தான் இருக்கு உங்களுடைய ராசிக்கு.
குரு அடுத்து ஜூன் மாதம் கடகராசிக்கு வர்றது 6ஆம் இடம். குரு மறைஞ்சிட்டாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா 6ல் அவரு உச்சம் பெற்று தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார். ஸோ ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம், தேக ஆரோக்கியம் இதெல்லாம் சிறப்பா இருக்கு. ஒரு சிம்பிளா சொல்லணும்னா கும்பராசிக்கு ஆரம்ப கட்டத்துல 100க்கு ஒரு 70-75% தான் சொல்ல முடியும். இதே ஜூனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கும்பராசி 100க்கு 85ன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா கடகராசிக்கு குரு வந்த பிறகு ராசிநாதன் சனியை பார்க்கறது மிக உன்னதமான பலன். கும்பராசி நேயர்களுக்கு பிள்ளைகள் வழியில் ஆரம்ப கல்வி, உயர்கல்வி, தேக ஆரோக்கியம், நீண்ட நாள் திருமண பாதிப்பு இதெல்லாமே கைகூடும் குரு கடகராசிக்கு வந்த பிறகு, அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு. கும்பராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஒரு மாதம் கழித்து தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பா இருக்கு. அதாவது மே மாதத்துல இருந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. மீனராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க தமிழ் புத்தாண்டு. ஜென்ம சனி இருக்குன்னு பயப்படாதீங்க. யோகாதிபதி 2-9 கூடிய செவ்வாய் ராசியில இருக்கிறதும், உங்க ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதும், கூட சனி சேர்ந்தது மிகப்பெரிய பாதிப்புன்னு நீங்க கவலைப்படாதீங்க. மீனராசி நேயர்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய ஆயுள் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், 12ஆம் இடம் விரய செலவு, அதாவது சுப விரயமா உங்களுக்கு மாத்துவார். வீடு கட்டலையா வீடு கட்டுவீங்க. ஏற்கனவே கட்டின வீட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா ரெனோவேட் பண்ணுவீங்க. இன்னும் இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் கொண்டு வருவீங்க. என்ன கேட்டிங்கன்னா மீனராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஜென்ம சனியால் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய் பலமாக இருந்து 4ஆம் பார்வையாக உங்கள் ராசிநாதன் குருவை பார்க்கறது குரு மங்கள யோகம். சரிங்களா? ஆனா செவ்வாய் சனி ஒண்ணா இருக்கிறது ஒரு சின்ன பிரச்சனை. என்னன்னா பேசும்போது கவனமா பேசணும். ஏன்னா 2ஆம் அதிபதி செவ்வாய் சனியோட சேரும்போது சிறு சிறு கைகலப்பு, பேச்சினால பிரச்சனைகள்லாம் வரும். நிதானிச்சு பேசணும். அதே மாதிரி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணும்போது ரொம்ப கவனமா கையெழுத்து போடணும். குரு 4ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தாயாருக்கு சிறு உடல் உபாதைகள் கொடுக்கும். இருந்தாலும் பயப்படுற அளவுக்கு இல்லை. ஒரு நாள் 2 நாள் மருத்துவ செலவு ஏற்படும், அவ்வளோதான். மீனராசிக்கு பொன் பொருள் சேரக்கூடிய அமைப்பு. ஏன்னா குரு 4ஆம் இடத்துக்கு வர்றது நிச்சயமா தங்கம் இல்லாதவங்க தங்கம் கட்டாயமா வாங்குவீங்க. காலி இடம் இது வாங்கலையே, நம்மக்கிட்ட சொத்தே இல்லையேன்னு ஆதங்கப்படுறவங்க நிச்சயமா மீனராசி நேயர்கள் கட்டாயமா இடத்த வித்து வாங்குவாங்க. இல்லை இடம் இல்லைனாலும் காலி மனை வாங்கக்கூடிய அமைப்பு வருது. மீனராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக சிறப்பா இருக்கு. உன்னதமான பலன். தேக ஆரோக்கியம், பொருள் வரவு, பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே சிறப்பா இருக்கு. ஒரே ஒரு விஷயம், பேசும்போது நிதானமா கவனிச்சு பேசுங்க. கொஞ்சம் திஷ்டி படுற மாதிரி நடந்துக்காதீங்க. ஏன் நான் இந்த வார்த்தையை அடிக்கடி சில ராசிகளுக்கு சொல்றேன்னா, செவ்வாய் சனி ஒண்ணா இருக்கும் போது தேவையில்லாத ஆடம்பரமான பேச்சு திஷ்டி படுற மாதிரி இருக்கும். ஸோ இதை குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கணும்னு ஸ்ரீ லட்சுமி நாராயணி அம்மனுடைய ஆசீர்வாதத்துல வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன். ஓம் நமோ நாராயணி. எல்லாம் சுபமா நடக்கும். ஸ்ரீ சொர்ணலக்ஷ்மி அம்மன் அருள் எல்லோருக்கும் பரிபூரணமா கிடைக்கட்டும். அக்ஷயாக்கா, எனக்கு மன கஷ்டமும் பண கஷ்டமும் உடனே தீரணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுக்கா. வினோ, அதுக்குதான் ஸ்ரீ சொர்ணலக்ஷ்மி ஜோதிடம் இருக்கே. இப்பவே என் அக்காவையும் என் அக்கா வீட்டுக்காரையும் கூட்டிட்டு போறேன். ஸ்ரீ ஸ்வர்ணலட்சுமி ஜோதிட நிலையம். உடனே ஸ்ரீ சொர்ணலக்ஷ்மி ஜோதிட நிலையத்துக்கு வாங்க. ஜோதிட நிபுணர் சந்தானஜி உங்களுக்கு நல்ல வழிய காட்டுவாரு. ஸ்ரீ ஸ்வர்ணலட்சுமி ஜோதிட நிலையம் எண் 9, பிள்ளையார் கோவில் தெரு, மகாமாரியம்மன் கோவில் பின்புறம், வேலப்பாடி பஸ் ஸ்டாப், வேலூர். செல் 9159144963 மற்றும் 7708135963. உங்க வாழ்க்கையில மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அடைய சரியான வழி. ஸ்ரீ ஸ்வர்ணலட்சுமி ஜோதிட நிலையம்.